எது பியூரான ஆயில்னு கண்டுபிடிங்க. ஏன்னா எவ்வளவு எஜுகேட் பண்ணாலும் மக்களுக்கு அந்த அளவுக்கு புரியறது இல்ல. பார்த்தாலே நமக்கு தெரியுது இது வந்து கொஞ்சம் கலங்கலா இருக்கு, இதுதான் பியூரா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஸ்மெல் இருக்கு, ஆனா என்ன ஸ்மெல்ன்றது தான் தெரியல. இது வந்து கடலை மிட்டாய், அந்த ஒரு ராவான ஃப்ளேவர் இருக்கு, கடலையோட ராவான நேச்சுரல் தெளிவா இருக்கு. இதுல கொஞ்சம் கலங்கல் இருக்கு. செக்கு என்ன லேசா கலங்கல் இருக்குதான் செய்யும். இது பிரைஸ், இது வந்து என்ன பிரைஸுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? 150 rupeesக்கு வாங்கியிருக்காங்க. 245 250 அந்த ரேஞ்சுக்கு விற்கிறோம். 100 ரூபாய், கடலையே 100 ரூபாய். அப்போ ஒரு 150 rupeesக்கு கொடுத்தாங்கன்னா எப்படி 100 ரூபாய்க்கு எப்படி 100 ரூபாய்க்கு எப்படி என்ன ஒரு டெஸ்ட் பண்ற மாதிரி முன்னாடி வந்து 2 பாட்டில் வச்சிருக்கீங்க, என்ன நடக்குது? எது பியூரான ஆயில்னு கண்டுபிடிங்க. ஏன்னா எவ்வளவு எஜுகேட் பண்ணாலும் மக்களுக்கு அந்த அளவுக்கு புரியறது இல்ல. ஐயோ, இவ்வளவு பெரிய பொறுப்பு என் கையில கொடுத்திருக்கீங்க. பியூரா இருக்கிறது வந்து இந்த ஆயில் தான் நினைக்கிறேன். பிகாஸ் பார்த்தாலே நமக்கு தெரியுது இது வந்து கொஞ்சம் கலங்கலா இருக்கு. ஓகே, இது வந்து தெளிவா தெரியுது, பின்னாடி இருக்கிறதுதான் தெளிவா தெரியறதுனால இதுதான் பியூரா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து தெளிவா இருக்கு. ஆமா, அதனால இது நல்ல எண்ணெய்ன்னு மட்டும் மக்கள் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. இதுல கொஞ்சம் கலங்கல் இருக்கு. செக்கு என்ன லேசா கலங்கல் இருக்குதான் செய்யும். நீங்க ஸ்மெல் பண்ணி பாருங்க. பார்க்க தெளிவா இருந்தா மட்டும் நல்ல எண்ணெய்ன்னு கிடையாது. ஸ்மெல் இருக்கு, ஆனா இது ஒரு நல்ல ஸ்மெல். பட் என்ன ஸ்மெல்ன்றது தான் தெரியல. இது வந்து கடலை மிட்டாய், அந்த ஒரு ராவான ஃப்ளேவர் இருக்கு, கடலையோட ராவான ஃப்ளேவர், கடலையோட அரோமா இருக்கும் இதுல. ஓகே, இதை விட இது வாசமா கூட இருக்கலாம். ஆமா, நீங்க 1 லிட்டர் எண்ணெய்க்காக நீங்க ஒரு 5000 6000 கொடுத்து டெஸ்டிங் எடுத்துலாம் நம்ம வாங்க முடியாது. நமக்கு அருகாமையில உள்ளதுலயே யார் நல்லா பண்றாங்க, எது நல்ல பிராண்டுன்னு பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். சோ இந்த கிளாரிட்டியை பார்த்தோ ஸ்மெல்ல பார்த்தோ மட்டும் ஏமாறக்கூடாது. ஆனா டக்குன்னு வந்து மக்கள் இதை சூஸ் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. சோ அப்படி கிடையாது. இது பிரைஸ், இது வந்து என்ன பிரைஸுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? 150 rupeesக்கு வாங்கியிருக்காங்க. நாங்க 245 250 அந்த ரேஞ்சுக்கு விக்கிறோம். ஓகே, ஆனா இதுவுமே ஒரு காரணம் இருக்கும் சார். என்ன 240யும் ஒரு இது கிடையாதுங்க. அது ரா மெட்டீரியல் காஸ்ட். அது ஒரு 190 200க்குள்ள அதோடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்தாலே எங்களுக்கு 240 ஆயிடும். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி டின்ல கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் 280ங்க. ஏன்னா இந்த டின் காஸ்ட் வந்து 40 rupees வருது பர் லிட்டருக்கு. இதே பெட்லன்னா ஒரு 10 rupees ஸ்டிக்கருக்கு ஒரு 2 ரூபாய், ஒரு 12 ரூபாய் ஆட் ஆகும். அப்புறம் அதுல ப்ராஃபிட் எங்களுக்கு ஒரு 15 to 20 rupees வச்சிருப்போம். அப்புறம் கடை ரெண்ட், ஆள் சம்பளம், இதெல்லாம் இருக்கு. ஸோ ஒரு 190 rupees மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இருந்தாதான் ஒரு 240 ரேஞ்சுக்கு விற்க முடியும். அப்ப இது 150க்கு வாங்கினா 100 ரூபாய்க்கு வாங்கினாதான் 150 ரூபாய்க்கு கடையில கிடைக்கும். ஏன்னா இடையில டிஸ்ட்ரிபியூட்டர் காஸ்ட் இருக்கு. இடையில இவ்வளவையும் தாண்டி 150 ரூபாய்க்கு 100 ரூபாய், கடலையே 100 ரூபாய். 1 கிலோ கடலைக்கு 1 லிட்டர் எண்ணெய் வந்துச்சுன்னா 150 rupees கொடுக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிளான விஷயம். ஆனா என்ன மாதிரி யாரும் இவ்ளோ லேர்ன் பண்ணிட்டும் தப்பு பண்ணிடாதீங்க சார். ஹெல்த் வைஸ் பாக்குறப்போ இப்போ என்னென்ன சார் அட்வான்டேஜஸ் இந்த மாதிரி செக்ல ஆட்டின எண்ணெய் யூஸ் பண்றப்போ? கெமிக்கல்ல நீங்க சாப்பிடுறீங்க. ஆமா, இது நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், நேச்சுரலான கிராமத்துல விவசாய பொருள்ல சாப்பிடுறோம். நம்ம இது ஒரு பெருசா சொல்லணும்னே அவசியமே இல்லை. மெயினா போனுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கெடுதல் இந்த மாதிரி கலப்பட எண்ணெய்கள்லாம் யூஸ் பண்றது. லேடிஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏஜ் ஆகும்போது ஒரு 50 60 வயசுலயும் முதுகு வலி, கால் வலி எல்லாம் வர்றதுக்கு மெயின் காரணம் இந்த கலப்பட எண்ணெய் யூஸ் பண்றது.